சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷன் மல்டிப்ளேயர் இல்லை சர்வைவல் சீரிஸ் தான். மல்டிப்ளேயர் சீரிஸ் அடுத்து வரும் கைஸ், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ சர்வைவல் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஓன் சர்வைவல் சீரிஸ், அதாவது சிங்கிள் பிளேயர். இதை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். சரி வீடியோவாக போட்டுருவோமேன்னு தான் போட்டேன். இது ஸ்பான் வேறு இடம். நான் ஆனால் செரி பிளாசம் கண்டுபிடிச்சி அங்கே வீடு மாதிரி வச்சுருக்கேன் கைஸ். வீடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டார்டர் பேஸ் கட்ட போகிறோம். சரி வாங்க கைஸ், வீடியோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கைஸ் நான் ஸ்டார்டர் பேஸ் கட்ட போகிற இடம். இந்த இடத்துல நான் ஸ்டார்டர் பேஸை எந்த மாதிரி கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லி விடுங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டுறேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சொல்லுங்கள், நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட்டு வுட் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் கைஸ். செரி வுட்டில் கட்டலான்னு 36 இருக்குது. ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். வுட் ஷாப்பிங் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ சாப்பிடுங்க. இப்போ நம்ம வுட் ஷாப்பிங் பண்ணலாம் கைஸ். ஹலோ கைஸ், என்னோட திடீர்னு இன்ட்ரோ போடுறான்னு நினச்சிக்காதீங்க. இது ஆக்ஸ் உடஞ்சி கைஸ், அதுதான் செய்ய போகிறேன். என் கையில் வுட் இருக்குது, அங்கேயே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம் தான். இங்கே நான் இருக்கிறதுக்கு எதுக்கு கிராஃப்டிங் டேபிள் தனியாக செஞ்சுக்கிட்டு, இதுக்கும் நான் 2ஆக செஞ்சுக்கிறேன் கைஸ். ஏன்னா திரும்ப உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஆமாம், நான் எங்கே மரத்தை வெட்டி இருந்தேன். இந்த இங்கே மரம் முதல்ல இந்த வுட் எடுத்து ஹாட் பாரில் வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை கலெக்ட் பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பக்கத்தில் இருக்க இந்த மரமாக வெட்டிடலாம். கைஸ், எத்தனை பேர் மைன்கிராஃப்ட் விளையாடுவீங்க? எத்தனை பேர்த்துக்கு மைன்கிராஃப்ட் பிடிக்கும்? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச காரணம் இதை பற்றி நிறைய வீடியோ பார்ப்பேன் கைஸ். அதை பார்த்தோன்னே எனக்கு விளையாடணும் தோணுச்சு. அதனால தான் நான் மைன்கிராஃப்ட் விளையாடுறேன். சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அதை வச்சு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு லாக் கலெக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். இப்போ இருட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கிட்ட போகணும்? இங்கிட்டா இங்கா கைஸ், சொல்லியே மறந்துட்டேன். ஓ, அடியிலேயே ஒரு க்ரீப்பர் இருக்குது கைஸ். இப்படியே தூங்கணுமா? பொறுமையாக எல்லாம் தூங்கிடலாம். எதுக்கு ஸ்டார்டர் பேஸ்? சரி கைஸ், ஸ்டார்டர் பேஸ்க்கான வேலையை பார்க்கலாம். முதல்ல நான் கட்டுறேன், அப்படியே பாருங்கள்.
கைஸ் நான் 2 பிளாக்கில் குச்சி 3வது பிளாக் போடுற மாதிரி 3 பிளாக்கில் குச்சி 4வது பிளாக் போட பார்க்குறேன் கைஸ். நான் எவ்வளோ பெரிய முட்டாள்னு பார்த்துக்கோங்க. நான் இனிமேல் ஸ்டார்டர் பேஸ் கட்டிட்டு தான் கைஸ் பேசுவேன். ஸ்டார்டர் பேஸ் கட்டுறது சும்மா டைம் லாஸ் மாதிரி இருக்குதுன்னு நானே நினச்சி பேசாமல் இருக்கேன். அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இப்போ ஒரு டோர் செஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கைஸ் என் ஸ்டார்டர் பேஸ். இது ஸ்டார்டர் பேஸ் தான் கைஸ். என்னோட இத்தனோடு கட்டி இருக்கான்னு கேட்காதீங்க. இன்னும் பெரிய பேஸ் நம்ம கட்டுவோம். கட்டுறப்ப இன்னும் பெருசாக கட்டிக்கலாம். இப்போ என்ன பார்க்குறேன் தண்ணி கேட்குறீங்க. பக்கத்தில் எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் அங்கே பக்கத்தில் சாண்ட் இருக்குது கைஸ். அதுதான் தேடுறேன். இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்குது. சாண்டு இப்போ எனக்கு கிளாஸ் தேவைப்படுது கைஸ். அப்போ மறக்காமல் இந்த ஸ்டார்டர் பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. இன்னும் முடியலை. கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சு
அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் டெக்கரேஷன் சேர்த்தேன். இன்னும் ஒரு ஸ்லாப் இருக்குது. இருக்கட்டும். இப்போ எனக்கு சாண்டு தேவை கைஸ். என்ன பண்ணுறது? சாண்டுக்கு சுற்றி பார்ப்போம். சரி கைஸ், ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் கிளாஸை நான் போட்டு காட்டுறேன் கைஸ். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு பெரிய மோட்டிவ்.